ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட கல்யாண நாள் அன்றைக்கி நாங்கள் எங்கெல்லாம் போனோம், என்ன பண்ணோம். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆனாலே கல்யாண நாள் நல்லா இருக்காது. இதில் 8 வருஷம் கழித்து நாங்கள் எந்த கல்யாண நாளை கொண்டாடினோம் பாருங்கள். அதையும் நீங்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலங்காரம் பண்ணிக்கிட்டால் போதும், அந்த கண்ணாடி முன்னாடி 10 நிமிஷமாவது நின்று அவள் அழகை ரசிக்காமல் வரமாட்டா. இங்கே அப்படியே திரும்பு, இப்போ திருமுகத்தை ஒரு முகமாக திருப்புங்கோ. நல்லா சிரி, தலை நார்மலாக வை. நான் பல்பொடி விளம்பரத்துக்காக போகிற. இங்கே நம்ம மூஞ்செல்லாம் பிரைட்டாக இருக்கும்போது அங்கே என் புருஷன் ஃபோனில் என்னத்தை பார்த்துட்ருக்காப்புலன்னு பார்த்தீங்கன்னா, காசு எவ்வளோ இருக்குது அக்கௌண்ட்டில், இவளுங்க போனால் எவ்வளோ நமக்கு மொய் எழுதுவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் உட்காந்து தீவிரமாக செக் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக இவளுங்க சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு தான் போகலான்னு சொல்லி கிளம்பணும். அங்கே என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சாமியே நீங்கள் இங்கே வர வேணாண்டி, ஓடி போயிருங்கடி அப்படியே அப்படின்னு சொல்லி துரத்தி விடுற மாதிரியே கதவை பூட்டிட்டாங்க. ஏன்னா கோயிலுக்கு வரவங்க நேரமாக வந்திருக்கணும். பொறுமையாக 11-12 மணிக்கு வந்தால் இப்படி தான் மூடிப்பிடுவாங்க. சரி, காலையிலேருந்து யாருமே சாப்பிடல, போகிற வழியில் சிம்பிளாக சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு தோசையாச்சும் சாப்பிட்டு போகலான்னு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் மேடமோட அலப்பறை தான். எங்கே போனாலும் இவர் ராவடி மட்டும் தாங்கவே தாங்காது. செருப்பை கழட்டிட்டு தான் சாப்பிடுவாங்களாம் மேடம். என்ன சொல்கிறதுன்னு தெரில. வெளியே வந்தால் இப்படி தான். அங்கே பாருங்கள், ஒரு தோசைக்கு 3 சட்னி ஒரு குழம்பு. ஆனால் ஒரு வாய் கூட சாப்பிடல. இதில் வெறும் தோசையே தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. நமக்கு ஒரு வழியாக அந்த ஊட்டுறது அதெல்லாம் டென்ஷன் ஆயிரும் நமக்கு. அதனால் அதை அவங்க அப்பா கிட்ட தள்ளி விட்டுட்டு, கடையில் வேறு நம்ம கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அவங்க அப்பா கிட்ட தள்ளி விட்டு அவங்க அப்பா ஊட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறமா எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னை சில்க்ஸ் தான் போகிறோம். ஆனால் துணி எடுக்க போகல, வீட்டுக்கு வந்து கட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே வந்து ஃபர்னிச்சர் கடையும் இருக்குது. அதே மாதிரி இதிலே 3rd ஃப்ளோர்லேயே வந்துட்டு பாப்பாவோட கேமிங் சென்டரும் இருக்குது. அதனால் இங்கேயே எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு 4th ஃப்ளோரில் கட்டில் பார்க்கலான்னு வந்திருந்தோம். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. அதனால் இப்போதைக்கு வேணாம், கொஞ்ச நாள் கழித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. நாங்கள் ஏதோ ஒரு 20,000-30,000 இருக்குன்னு பார்த்தா, அங்கே போனால் எல்லாம் 50,000-60,000ன்னாங்க. சரின்னு அப்படியே ரிட்டன் அடித்து கடையை மட்டும் சுற்றி பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிட்டோம். அப்படியே கீழே வந்தோன்னா பாப்பாவுக்கு வந்து கேம் சென்ட்ரு. அங்கே போய் இப்போ தான் இந்த கேம் சென்டருக்கு ஃபஸ்ட் டைம் வரோம். ஏன்னா நாங்கள் எப்போயுமே வந்து மாலுக்கு தான் போவோம். தெரியும்ல உங்களுக்கு, ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கா. ரொம்ப என்ஜாய் பண்ணா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு 350 சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் கேம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு குழந்தைங்க விளையாண்டு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது. நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குழந்தை மட்டும் தான் விளையாடிட்டு இருந்துச்சு. நாங்கள் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பாப்பாவும் ஏதோ ஒன்று பண்ணி மேனேஜ் பண்ணி விளையாடிட்டு இருந்தா. ஏன்னா அவள் தனியாக விளையாண்டே பழகிட்டா. இப்படி கூட்டமாக குழந்தைங்களோட விளையாடுறது அவளுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இது நல்லா இருந்துச்சு. இந்த கேமு நல்லா ஹைட்டாக ஏறி போகணும். நான் அவள் போக மாட்டான்னு நினச்சேன், ஆனால் அவளே ஏறி போயிட்டா. அதே மாதிரி அழகாக சறுக்கிட்டு கீழேயும் வந்துட்டா. அங்கே நம்ம மாலில் போன வீடியோவில் பார்த்தோம்ல மாலில், அது வந்து சின்னதாக தான் இருக்கும் அந்த சர்க்கிள். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கிறனால ஹைட்டு வேறு. அதனால் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் தான் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துட்டா. அதுக்கப்புறம் அவளே வந்து ஒரு 10-15 டைம் இதிலே தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே ஏறி சறுக்கிட்டு இருந்தா. ஆனால் கேம்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு இடமும் ரொம்பவே நீட்டாகவும் க்ளீனாகவும், பார்க்கறதுக்கு குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த கேம் பார்த்தீங்களா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல, அந்த மாலில் இந்த கேம் இருந்தது. இங்கே வந்து விளையாண்டிட்டு போயிட்டு தான் அந்த மாலில் அதை ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அங்கே அது இல்லை. ஒருத்தங்களை பார்த்து அப்கிரேட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தானே. பாப்பாவும் இதில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து திரும்ப 1 மணி நேரம், எனக்கு எப்படா 1 மணி நேரம் போகும், வீட்டுக்கு போகலாம், வெளியே எங்கேயா போய் சுற்றி பார்க்கலான்னு இருந்துச்சு. ஆனால் இவளுக்கு வெளியே போகிறதுக்கே மனசு வரல. 1 மணி நேரம் முடிஞ்சு வரவே மாட்டேன்னு ஒரே ராவடி பண்ணிகிட்டு இருந்தா. இதையும் சொல்லி தான் இழுத்துட்டு வந்தோம். இங்கே இது மட்டும் இல்லை, கிட்ஸ் ப்ளே ஏரியா மட்டும் இல்லை, விஆர் கேம்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் வச்சுருந்தாங்க.
அதெல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் என்னன்னா ஒருத்தருக்கு 600 என்னமோ சொன்னாங்க. 7 நிமிஷத்துக்கே 600 சொன்னாங்களா, அதனால் வந்துட்டு நாங்கள் வேணான்னு சொல்லி வந்துட்டோம். ஒருத்தருக்கா 2 பேருக்கான்னு தெரில, ஆனால் 600 சொன்னாங்க 7 மினிட்ஸ்க்கு. அதனால் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து மணலில் விளையாடுவாங்க. நம்மலாம் விளையாண்டுருப்போம். ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த குழந்தைங்க மண்ணில் விளையாடுது. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இது வச்சுருந்தாங்க. இதில் வந்து உட்காரும்போது நல்லா பீச்சுக்குள்ளே உட்கார மாதிரி இருந்துச்சு எனக்கும். நானும் உள்ளே போய் உட்காந்துட்டு தான் இருந்தேன். நல்லா பீச்சில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. மணல் அது குட்டி குட்டி கல் மாதிரி இருக்கு. ஆனால் அது நல்லா இருக்குது தொடும்போது. நல்லா மணல் ஃபீல் கொடுத்துச்சு அது. ஆனால் இவ எதுலேயுமே விளையாடவும் மாட்டா, நம்மளையும் எதையும் விளையாட விடவும் மாட்டா. நானாவது அதில் அள்ளி போட்டிருந்தேன்னா கொட்டியிருக்கும்ல, அவளும் அள்ளி போட மாட்டேங்கிறா, என்னையும் அள்ளி போட விட மாட்டேங்கிறா. அங்கே பாருங்க, ஏதோ குழம்பு கிண்டுற மாதிரி உட்காந்து கிண்டிகிட்டு இருக்கு. தூக்குறதுக்குள்ளே பாதி கொட்டி போயிடுது. இந்த மாதிரிலாம் ரொம்ப ஜாலியாக நம்ம இருக்கப்பெல்லாம், நம்ம குழந்தையா இருக்கும்போதெல்லாம் எங்கே இந்த மாதிரி மாலெல்லாம் இருந்துச்சு, எங்கே போய் கேம்ஸ் எல்லாம் விளாண்டோம். ஏதாச்சும் பண்டிகையில் திருவிழாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிண்ட் வில் ஒன்று இருக்கும். அதுலேயே நான் இது வரைக்கும் உக்காந்ததே இல்லை. அதுவும் எனக்கு பயம்னு உக்காந்ததில்ல. நம்ம இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி மால் இருந்திருந்தாலும் நம்ம அம்மா அப்பாலாம் கூப்பிட்டு வந்திருப்பாங்களா? 90s கிட்ஸுக்கு தெரியும் இந்த கஷ்டம் என்னான்னு. 90s கிட்ஸ் இல்லை, 90ஸ்லேருந்து 2Kக்கும் கொஞ்சம் பக்கத்தில், அவங்களுக்கெல்லாம் தெரியும்ல. எல்லா கேமே வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மாலுக்கு மார்க்கெட்டிங் பண்ணல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் சொல்கிறேன். இது மால் இல்லை, சென்னை சில்க்ஸ் அவங்களோடதேவா இல்லை வேறு யாருக்காவது வாடகைக்கு விட்டுருக்காங்களான்னு தெரில. ஆனால் சென்னை சில்க்ஸ்குள்ளேயே தான் இருந்துச்சு. இது நல்லா குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ஹோலில் போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே ஏறி அதுவே வந்து கீழே விழுவுறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவங்க என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, நான் உட்காந்து நல்லா விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் அவள் விளையாடிட்டுருக்கானா, அது அவள் மட்டும்தான் விளையாடணும். வேறு யாராச்சும் வந்தால் அவளுக்கு பிடிக்காது, டென்ஷன் ஆயிடுவா. அம்மா வந்துட்டாங்கம்மா, போக சொல்லுமான்னுவா. என்னமோ இவங்க அப்பா மால் கட்டி வச்சுருக்கிற மாதிரி நினப்பாட்டுக்குது இவளுக்கு. இங்கே பாருங்கள், நாங்கள் வரும்போது ஒரு குழந்தைங்க தான் இருந்துச்சு, இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. இதிலலாம் நம்ம சின்ன வயசில் அந்த குதிரையில் உட்காந்து போயிருப்போம். எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அதில் கூட எங்கள் அம்மா எங்களை உட்கார வைக்காது, செலவாகுன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோனாச்சும் நம்ம கஷ்டப்பட்டாவது குழந்த போய் ஒரு மணி நேரம் சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டுன்னு நம்ம அமுச்சு விட்றோம். நம்மளாம் தியாகி, நமக்கு நம்மளே பட்டம் கொடுத்துக்கணும், வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளே தியாகின்னு நிரூபிச்சுக்கணும். இதில் தான் போகிறப்ப ரொம்ப பயந்துட்டா பாப்பா. ஏன்னா அவளால் போகவே முடியல. இந்த சைட்லேருந்து கால் அந்த சைடில் உழுவுது, பயந்துக்கிட்டா. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நம்ம வழக்கம் போல் ரிலையன்ஸ் மாலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு இன்றைக்கி ஏன்டா வந்தோன்னு ஆகிப்போச்சுங்க. ஒரு சம்பவம் ஒன்று ஆகிப்போயிடுச்சு. என் புருஷன் அப்பயே சொன்னாங்க, வேணாண்டி போயிடலாண்டி, வாங்காதடின்னாங்க. நான் தலைகீழாகத்தான் குதிக்கப் போகிறேன்னு போய் வாங்கினேன். அதில் மாட்டிக்கிட்டு சரி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, தேவையில்லாமல் காசு செலவாயிருச்சே அப்படின்னு சொல்லி ஒரு கவலையில் நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்தோம்னா வச்சுக்கோங்க, பாப்பா அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, ஸ்மைலி இதெல்லாம் வாங்கி திங்காமல் வரவே வராது. இப்போ எதுக்கு ராவடி பண்ணிகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாக்கோலாவா கேக் வேணும். அதுக்கு தான் இவ்வளோ ராவடி. ஆல்ரெடி 2 நாளாக சளி பிடிச்சிட்ருக்கு. அதனால் அவங்க அப்பா வாங்கியே தரமாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிகிட்டு இருந்துச்சு. அது வேணும்னு ராவடி பண்ணி கடையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் எல்லாம் சமாதானம் பண்ணி கொஞ்சம் ஆரம்பிச்சிச்சுங்க ரெண்டும். இதுங்க கொஞ்ச நாளே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் கடைசியாக அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு நான் தான் ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். நோவாமல் உட்காந்துட்டு திங்கிரியாடின்னு கூட நம்மளை ஒரு கேள்வி கேட்காதுங்க. அவங்க பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். நமக்கு எதாவது அது அப்புறம் அப்பாவுக்கு எடுத்து கொடுக்குறாள், எனக்கு எடுத்து கொடுக்குறாளா? நல்ல பிள்ளைங்க. ஒரு வழியாக எல்லாம் சாப்பிட்டுப்புட்டு கிளம்பியாச்சு. சாப்பிட்லான்னு எங்கேயாவது போனோம், இந்த ஹோட்டலுக்கு போனோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா என்னான்னு தெரில, திடீர்னு என் புருஷனுக்கு சீ ஃபுட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் வழக்கம் போல் இருக்கேன் நம்ம பார்பிக்யூன் செல்லக்குட்டி, அங்கே தான் நாங்கள் எப்பயுமே போவோம். அதனால் அங்கேயே போய் சாப்பிட்லான்னு சொல்லி கிளம்பிட்டோம். மேடம் வண்டியில் வரும்போதே தூங்கிட்டு தான் வந்தாங்க. இங்கேயும் வந்து நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கே வசமாக சோஃபா போட்டு வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. காலையிலேருந்து இவள் இன்னும் பச்சை தண்ணி கூட குடிக்காத இருக்கிறா. காலையில் வாங்கி கொடுத்த தோசையும் சாப்பிட்ல, மத்தியானம் ஹோட்டல்லே எதுவுமே சாப்பிட்ல. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, நல்லா சூப் வாங்கி குடிச்சிட்டு ஒரு ப்ரான் நூடுல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளைன் பிரியாணி வாங்கினோம், அப்புறம் தந்தூரி சிக்கன் வாங்கினோம்.
அதையே எங்களால் சாப்பிட முடியாமல் பேலன்ஸு வீட்டுக்கு பார்சல் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் எப்பயுமே ரொம்ப நல்லா சாப்பிடுவோம். ஆனால் என்னமோ தெரில, இன்றைக்கி எங்களால் சாப்பிடவே முடியல. சந்தோஷத்தில் வயிறு அடைச்சிருச்சா, இல்லை மாலில் ஒரு சம்பவம் பண்ணேன்னு சொன்னேன், அதில் எனக்கு மனசு அடைச்சிருச்சான்னு தெரியல. எப்படியோ சாப்பிட முடியாமல் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எனக்கு ரொம்ப நாளாக ஆசை பாப்பாவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மேடம் உட்காரவே மாட்டாங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்க கூட உட்கார மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவளாடா உட்காந்து ஹேர் கட் பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அமைதியாக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக பண்ணிக்கிட்டா. ஒரு நாள் ஆதார் கார்டுக்கு ஃபோட்டோ எடுக்க கூட்டிகிட்டு போயிட்டு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இருக்கிறவங்க எல்லாருமே என்னை ரொம்ப கேவலமாக பார்த்தாங்க. என்னடா இந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து கொடுமைப்படுத்துகிறா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தாங்க. அப்படி இருந்த பிள்ளை எங்களை தவிர வேறு யாரும் அவளை தொட கூட விட மாட்டா. இன்றைக்கி உட்காந்து ஹேர் கட் பண்ணிக்கிறான்னா சத்தியமாக எங்களுக்கே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுவும் அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அவள் காட்டுறா. அதுதான் எங்களுக்கு இன்னமும் பெரிய விஷயமும். வீட்டில் இருக்கும்போதே கேட்டுகிட்டே இருந்தேன், ரித்து ஹேர் கட் பண்ண போகிறோம், பண்ணிக்கிறியான்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அதெல்லாம் நான் பண்ணிக்குவேன்னா இவள் இப்படி மேன்னாலே அங்கே போய் காலை வாரிடுவான்னு நினச்சேன். ஆனால் உண்மையாலுமே அமைதியாக உட்காந்து பொறுமையாக கட்டிங்கெல்லாம் பண்ணிக்கிச்சு. அவருமே ரொம்ப கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி தான் போல். அதனால் அவருமே கொஞ்சம் பொறுமையாக பார்த்து குழந்தைங்கிறனால நல்லா பண்ணி விட்டாங்க. எங்களுக்கு தான் ஒரே ஆச்சரியம் தாங்க முடியல. அவங்க அப்பாவுக்கு ஹேர் கட் பண்ண போகும்போதெல்லாம் பார்த்துருக்கா. அப்போ எல்லாம் கிட்ட கூட போக மாட்டா, பயப்படுவா அந்த கட்டிங் பண்ணுறவங்கள பார்த்து. இப்போ என்னமோ அதிசயமாக போகிறா. நம்ம பிள்ளைக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சேன்னு ஒரு சில நேரத்தில் எனக்கே தோணும். ஏன்னா தலைக்கு குளிக்க வச்சா ஐயோ அம்மா ஆத்தான்னு கத்துற பிள்ளை இப்போ எல்லாம் தலைக்கு குளிக்க வச்சா அசால்ட்டாக ஊற்றிக்குது, கம்முன்னு இருக்குது. முன்னையெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அந்த டாக்டர் அங்கே படுக்க வச்சுட்டாங்க, ஊசி போடுறாங்கனாலே கத்துன்னு கத்தும். ஆனால் இப்போல்லாம் டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப் வச்சாலும் அமைதியாக இருக்குது, ஊசி போட்டாலுமே அமைதியாக இருக்குது. ரொம்ப மெச்சூரிட்டி வந்த பிள்ளை மாதிரி பண்ணிகிட்ருக்கு. அங்கே போய் சரி மஷ்ரூம் கட் பண்ணலாம், சரி வேறு ஏதாவது ஒரு கட்டிங் பண்ணலாம், ஆனால் பொண்ணு மாதிரி தெரியணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிடுச்சு. இல்லை எனக்கு பாய் கட்டு தான் வேணும், ஏன்னா எனக்கு பையன் பிறக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் என்ன இதோ தெரில, நமக்கு பையன் இல்லை, சரி பொண்ணே மகாலட்சுமியாக வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டாலுமே பையன் இல்லைங்கிற ஒரு வருத்தம் உன் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும்ல. எப்போவுமே பொண்ணு இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க, பசங்க இருக்கவங்க பொண்ணு மாதிரி மேக்கப்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஆசை. என் பாப்பாவுக்கு ஒரு டைம் ஆச்சும் வந்து பாய் கட் பண்ணி ஒரு பையன் மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் பாய் கட் தான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். அதனால் பாப்பாவுக்கு பாய் கட் பண்ணியிருக்கோம். பாப்பாவுக்கு இந்த கட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அப்புறம் இந்த பிஸ்கெட்டு இதை நான் எங்கன்னு நான் போய் சொல்ல, இதில் தான் நான் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டேன். இந்த பிஸ்கெட்லேயும் அந்த சோன் பப்படிலையும் அதை நம்ம ஒரு தனி வீடியோவாக போடுவோம் ஷார்ட்ஸில், அப்போ தான் தெரியும். இதை ஏன்டா வாங்கினோன்னு ஆகிப்போச்சு. என் புருஷன் அப்பயே சொன்னான், வந்தம்மா டீயை குடித்தோமா, ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டோமா, மூடிட்டு வெளியே வந்தோமான்னு இல்லாத எவ்வளோ பெரிய சம்பவத்தை பந்தி விட்டுட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லி என் புருஷனை திட்டிகிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, போய் மாட்டியாச்சு. அதையும் வேறு வழியில் வாங்கிட்டு வந்தாச்சு, வந்து தின்னு தான் ஆகணும். அதனால் சாப்பிட உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரமோஷன் வீடியோ ஒன்று ஷூட் பண்ண வேண்டியிருந்தது. அதனால் மேலே மாடியில் போய் உட்காந்துட்டு அதெல்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். வீடியோ ஷூட் பண்ணணுன்னாலே மேக்ஸிமம் நானும் என் புருஷனும் நல்லா சிரிச்சிருவோம். ஏன்னா வந்து எங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லைல்ல, புதுசாக பண்ணுறனால 2 பேருக்குமே கொஞ்சம் காமெடியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எங்கே அவன் கண்ணை பார்த்தா சிரிச்சிருவனே அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழேயே அவனை பார்க்காமே அப்படியே சமாளித்து பேசிட்டேன். அவ்வளோதாங்க, எங்களோட கல்யாண நாள் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரித்து ஜினேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.